வெல்கம் டு மீனாஸ் மெனு. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். நேற்று கண்ணனின் தொடை அழகினை பெரியாழ்வார் எவ்வாறெல்லாம் போற்றி பாடினார் என்பதை பார்த்தோம். மார்கழி 16ஆம் நாளான இன்று பெரியாழ்வாரின் முதற் பத்து 2ஆம் திருமொழியில் 6வது பாடலில் குழந்தை கண்ணனின் முத்தத்தின் அழகினை பெரியாழ்வார் எவ்வாறு வர்ணிக்கின்றார் என்று பார்க்கலாம். பொதுவாக கோயில்களுக்கு நாம் சென்று வழிபடும் போது கூட இறை உருவத்தினை நாம் பாதாதி கேசமாக சேவிக்க வேண்டும். அதாவது விக்கிரகத்தின் பாதம் தொடங்கி தலை கேசம் வரை தரிசிக்க வேண்டும். அவ்வாறே குழந்தை கண்ணனை அழகான ஒளி வீசும் பாதங்கள், பாத விரல்கள், கணைக்கால், முழந்தாள் என்று ஒவ்வொரு அங்கமாக பெரியாழ்வார் யசோதையாக தன்னை பாவித்து வர்ணித்து பாடுகின்றார். இப்போது 2ஆம் திருமொழியில் 6வது பாடலை பார்க்கலாம். மத்த களிற்று வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில் அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே முகிழ் நகையீர் வந்து காணீரே என்று யசோதை சொல்வதாக பெரியாழ்வார் பாடுகின்றார். பாடலின் பொருளினை இப்போது பார்க்கலாம். மதம் கொண்ட யானைகளை உடைய வசுதேவரின் எண்ணத்தில் என்றென்றும் பிரியாது இருக்கும் தேவகி பிராட்டியின் திருவயிற்றில் ஹஸ்த நட்சத்திரத்தின் 10வது நாளான ஒரு நாளில் உலகத்தில் தோன்றிய இந்த அச்சுதனின் முத்து போன்ற மறை அங்கத்தினை காணுங்கள். புன்னகை அரும்பும் முகத்தினை உடைய பெண்களே வந்து பாருங்கள் என்று யசோதை அங்குள்ள பெண்களை அழைப்பதாக பெரியாழ்வார் பாடுகின்றார். அந்த காலங்களில் குழந்தைகளின் அரைஞான் கயிற்றில் அழகான மணிகளை கோர்த்து கட்டியிருப்பார்கள். அரச இலை போன்றும் தங்கத்திலோ அல்லது வெள்ளியிலோ செய்து கட்டுவார்கள். அதுபோல் அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட அரைஞான் கட்டப்பெற்ற இடையில் மறைந்துள்ள கண்ணனின் முத்தத்தின் அழகினை பெரியாழ்வார் வர்ணிக்கின்றார். இந்த பாடலில் கண்ணன் பிறந்த நாளினை அத்தத்தின் 10ஆம் நாள் என்று பெரியாழ்வார் குறிப்பிடுகிறார். அதாவது ஹஸ்த நட்சத்திரத்திற்கு 10ஆம் நாள் கீழ்முறையில் எண்ணிக்கொண்டு வந்தால் ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ண அவதாரம் நட்சத்திரமாகவும், மேல்முறையில் எண்ணிக்கொண்டு வந்தால் திருவோண நட்சத்திரம் தானான தன்மையில் உள்ள திருமாலுக்கு உரிய நட்சத்திரமாகவும் கொள்ளலாம். நாளை இருங்கை மதக்களிறு ஈர்க்கின்றவனை எனும் பாடலை பார்க்க இருக்கின்றோம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.